ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாழைக்காய் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழைக்காவை நான் ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேன். இதை பாருங்கள், ஏர் ஃப்ரையரில் வாழைக்காவை வைக்கிறேன் வித்தவுட் ஆயில். எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். இப்படி வச்சுட்டு ஏர் ஃப்ரையரில் வாழைக்காவை வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆயில் லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறோம், ரொம்ப கிடையாது. ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் அப்ளை பண்ணுறேன். எல்லாத்துக்குமே சும்மா ஒரு ட்ராப்பு. ஸோ இது 90% ஆயில் ஃப்ரீன்றதுனால வாழைக்காயில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வச்சுட்டு பாருங்கள், உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சவுடனே இதை ஆன் பண்ண போகிறோம். 180 டிகிரி 15 மினிட்ஸ் வச்சுட்டோம். 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணவுடனே ஆயிலில் இது என்ன ஆகும், உங்களுக்கு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எப்படி கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆயில் ஊற்றி வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில் இது வித்தவுட் ஆயிலில் ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு இதாகுது. இப்போ ஆல்ரெடி நான் ஏர் ஃப்ரையர் மூலமாக ஃப்ரை பண்ண வாழைக்காய் ஃப்ரையை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஆயில் எப்படி ஃப்ரை பண்ணால் எப்படி கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ஆயில் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த ஏர் ஃப்ரையர் மூலமா வித்தவுட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிடலாம். பாய்.